அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அத்தனை பேர்களையும் பாதம் பணித்து வணங்கி, எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் மற்றும் கவிதா சக்வீர் அனைவரையும் ஆகிய இருவருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. அது போக ரொம்ப பொறுமையோட தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்க இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு சவுண்ட் கம்மியா இருக்காங்க, ரைட்டா இருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி தண்டபாணி சார் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருந்தாரு. நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு வாஸ்து ரீதியா. அதுல வந்து என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் வந்து உங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் நடக்காம இருந்தாங்க, அவங்க வந்து வாஸ்து பார்த்திருந்தாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெற்கு பார்த்த சைட்டு, தெற்கு பார்த்த வீடு இருக்கிறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து அக்னியில தான் வந்து அவங்களுக்கு ஓப்பனிங் வைக்கணும். தெற்கு பார்த்த சைட்டுக்கு வந்துட்டு அக்னியில தான் ஓப்பன் வரணும். ஆனா அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் அமையணும். வேற வழி இல்ல. அப்ப ரெஸ்ட் ரூம் அமைச்சிட்டு அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஓப்பனிங் இருந்தது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற வீடை விட உயரமா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான் அதிகமா இருந்துச்சு. அதிகமான உயரத்துல வந்துட்டு கழிவறை இருந்துச்சு. அது ஒரு மைனஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, வடகிழக்குல வந்து கிச்சன் போட்டிருந்தாங்க. அது ஒரு மைனஸ். அப்ப நான் உள்ள போனோடனே கேட்டேன், இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே யாராவது பெண்கள் வந்து மரணமானாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வீட்டுக்கு வந்து 3 மாசம் கூட ஆகல, எங்க அம்மா நல்லா இருந்தவங்க உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது போக அந்த பையனுக்கு வந்துட்டு 35 வயசு ரன்னிங்ல இருந்துட்டு இருந்தாலும் திருமண தடை ஆயிட்டே இருக்கு, பொண்ணே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வடகிழக்குல வந்துட்டு கிச்சன் இருக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த குடுக்கறது இல்ல அந்த வீட்டுல. அப்படிங்கிறதுனால முதல்ல கிச்சனை மாத்திக்கோங்க. கிச்சன் மாத்துற அளவுக்கு, அதாவது இடிச்சிட்டு கட்டுங்கள்லாம் நான் எதுவும் பெருசா சொல்லல. ரூம்ஸ வந்து மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாஸ்டர் பெட்ரூமை மாத்திக்கங்க, அந்த இடத்துல வந்துட்டு கிச்சனை போட்டுக்கோங்க, இந்த வடகிழக்க வந்து காலியா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அடுத்தது பார்க்கும்போது ரெஸ்ட் ரூமை கீழே இறக்கி போடுங்க. அதாவது தளத்துக்கு கீழே ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி போடுங்க. எப்பயுமே கழிவறை கீழே இருந்துச்சுன்னாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விரயங்கள் வந்து கம்மியாகும். இல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சம்பாதிக்கிறத விட விரயங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இருக்கிற வீடு மேடா இருக்கணும், கழிவறை கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு அப்ப தண்ணி அவுட்லெட் வெளியில போகும், எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி சில விஷயங்கள் மாத்தி கொடுத்தவனே அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் தான் திருமணம் நடந்துருச்சு. அதுல இருந்துட்டு எனக்கு நிறைய வந்துட்டு வாஸ்து ரீதியாவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அது போக ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், அது என்னன்னா காமெடியா கூட இருந்துச்சு எனக்கு. அதாவது கல்யாணம் நடக்காத பையனுக்கு வந்துட்டு எந்த பக்கம் வந்துட்டு பெட்ரூம் வச்சு தூங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மேற்குல வந்து அந்த பையனை வந்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வட மேற்குல தூங்க வைங்க, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பையனுக்கு பெட்ரூம் அங்க மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வர்றாங்க. ஒரே சண்டையா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்படியா? நல்லா ஜாதகத்துல நல்லா தசாபுத்தி எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பையனும் வந்து மனைவியை நல்லா வச்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. எதுக்கு சண்டை வருது? அடிக்கடி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே ஓடி போயிடுறா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெட்ரூம் எங்க போட்டிருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துலயே தான் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. எங்க? வடமேற்கு மூலையில. கல்யாணம் ஆகுறதுக்கு பரிகாரம் சொல்லியிருந்தா அந்த பெட்ரூமை மாத்தவே இல்லை. ஏன் அங்க போட்டிருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தயவு செய்து மாத்திட்டு தென்மேற்குல போடுங்க, மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்குல போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. இப்ப சண்டை வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு. இப்ப நல்லா அந்யுன்யமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம முன்ன சொன்ன விஷயத்த நாம மறந்துடுறோம், அவங்களும் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா இருக்கணும். இந்த கல்யாணம் ஆகுற வரையில அவங்க பெட்ரூம் போடுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமா மாத்தி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் என்னோட அனுபவத்துல சின்ன சின்ன வந்த ஒரு விஷயங்கள். சரி, என்னோட டாபிக் வரேன். இப்ப வந்து பார்க்கும்போது நான் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக டாபிக் கொடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் 10th 12th எல்லாத்துக்கும் வந்து பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்ன மாதிரியான கல்வி நிலைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்கும்போது
நவ கிரகங்களுமே அவங்கவங்களுடைய ஆதிக்கத்துல கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பங்கு வகிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம என்னவா இருக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அதுவும் இந்த கொங்கு மண்டலம் பக்கம் பார்க்கும் பொழுது அவங்க ஜாதக ரீதியா தான் வந்து கேட்டுட்டு படிக்கவே வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குரூப் எடுத்து கொடுத்தா பெஸ்ட்டா இருக்கும், இவங்களோட லைஃப்க்கு என்ன சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கே ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்துல நல்லாவே இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல படிப்பு சம்பந்தப்பட்ட ரீதியா நம்ம என்ன மாதிரியான சூஸ் பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி. அவங்களுக்கு பேசிக்ஸ் சில கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும். சில பாவக அமைப்புகள் நல்லா இருக்கணும். தெளிவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேசிக் கல்வி அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் பேசிக் கல்வி அப்படின்னு எடுக்கும் பொழுது ஒரு 5வது வரையிலும் படிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது 12th வரையில படிக்கிறதுக்கு 4ஆம் இடம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது டிகிரி படிக்கிறதுக்கு 2வது டிகிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்தந்த காலகட்டங்கள்ல இந்த 2, 4, 9 இந்த பாவக அமைப்புகள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்க்கும்போது சில கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் அப்படிங்கிறது படிப்புக்கான கிரகமா நம்ம வந்து என்ன பண்றோம், பேசிக்ஸ் புதனா நம்ம எடுக்கிறோம். அந்த புதன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் புதனை வந்து நம்ம படிப்புக்கான கிரகமா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தான் அவர் சொந்த வீட்ல ஆட்சியும் பெறாரு, உச்சமும் பெறாரு, மூல திரிகோண வீடாவும் அவராவே எடுக்கிறாரு. புதனுக்குன்னு தனியான ஒரு குருநாதர் அப்படிங்கிறது கிடையாது. அவராவே படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல், புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் உள்ள ஒரு அமைப்பு யாருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அப்போ படிப்புக்கான கிரகம் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புதனுக்கு கொடுக்கலாம். பட் ஆனா நவ கிரகங்கள் எல்லாமே அவங்களுடைய கிரகக்காரங்கள் ரீதியாக வேற வேற படிப்புகளை கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதாவது கிரக சேர்க்கை அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். கிரகங்கள் வந்து யார் கூட சேர்ந்துருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அவங்க எந்த மாதிரியான படிப்பை நோக்கி பயணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கு முதல்ல நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தசா புத்திகள் தான் சப்போர்ட் பண்ணும். என்ன அவங்க கிரக கொடுப்பனைகள் இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது ஒரு 25 வயசுக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேல படிக்கிறது அப்படிங்கிறது காலேஜ் போய் ரெகுலரா படிக்கிறதுக்கு வராது. அதுக்கு மேல படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் இல்லாத காலேஜ்ல வந்து படிச்சுக்கலாம், டிகிரி போட்டுக்கலாம். ஆனாலும் அந்த 25 வயசு வரையிலும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கல்விதான் அவங்களோட லைஃப் லாங் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குடையும் தனித்தனியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கிரக சேர்க்கை மூலியமாக நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ புதன் கூட யாரு சேர்ந்திருந்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் கூட சூரியன் சேர்ந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான படிப்புகளை கொண்ட புதன் அப்படிங்கிறதே நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கணக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை படிப்புகளுக்குமே புதன் சம்பந்தப்படும். சூரியன், செவ்வாய் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் ராஜ கிரகங்கள். சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டுச்சு. 1, 5, 9 இந்த பாவங்கள் வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. 1, 5, 9 இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு. லக்னாதிபதி 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி 9ஆம் இடம், லக்னாதிபதி 9ஆம் இடம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டுச்சுனாலே அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுத்துரும். குரு அப்படிங்கிறது தகப்பனுக்குரிய கிரகம். சூரியனே நம்ம தகப்பனுக்குரிய கிரகமா நம்ம எடுத்து பலன் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன் குருலாம் வலிமையா இருந்துச்சுனாலே அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய தகப்பனார் ரீதியாக படிப்புக்காக மத்த எல்லா விஷயங்களுக்காகவும் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா குரு வலிமையா இருக்கணும். அது போக கேதுல ஒரு கிரகம் நின்னுச்சு அப்படின்னாலும் அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு குருவே இருந்தாலும் கூட
எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா டாக்டர் படிப்பாங்க. மருத்துவ நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த. அப்போ அந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். தகப்பனுடைய ஜாதகத்திலையும் குரு அஸ்வினியில நின்னுச்சுன்னா மருத்துவம் நோக்கி குழந்தைங்க படிக்க போவாங்க. உங்க வீட்ல ஒரு டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பூராமே வந்து செவ்வாய் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது அப்போ இந்த செவ்வாய் பலமா இருக்கு. அவங்களோட பலம்னா என்ன? அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கலாம். ஆட்சி பலத்தோட இருக்கலாம், உச்ச பலத்தோட இருக்கலாம். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செவ்வாயை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த செவ்வாய் வந்து சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா, இன்ஜினியரிங் லைன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ரீதியான படிப்பு கொண்டு வந்து கொடுக்கும். உடல் பயிற்சி ஆசிரியர் இந்த சம்பந்தப்பட்ட ரீதியான படிப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அந்த மாதிரியான விஷயத்த ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கணும். ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு செவ்வாய், மிலிட்ரி சம்பந்தப்பட்டதுக்கு செவ்வாய், உடல் பலம் உடல் ஆரோக்கியம் தான் மிலிட்ரி ஐபிஎஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். அடுத்தது ராகு சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும் பொழுது அதர் லாங்குவேஜ் படிக்கக்கூடிய இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தும். இருக்கிற இடத்துல இருந்து மாறி படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது ராகுவோட கண்டென்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இங்க சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுல போய் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ராகு சம்பந்தப்படும். அது போலதான் வந்துட்டு எனக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ராகு திசை ஒரு 2 மாசத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்துட்டு சொல்லியிருந்தேன் மார்க் வந்து இப்போ நீட்ல வந்துட்டு மார்க் வந்து ஒரு 2% வந்து கம்மி. அதுக்காக சீட் கிடைக்கல அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடம் மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ்ல போயிட்டு டாக்டர் படிச்சிட்டு இருக்கிறாரு அவரு. அந்த மாதிரி வந்துட்டு கண்டம் விட்டு கண்டம் போயே மாறி படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ராகு தசா இன்க்ளூடிங் உள்ள வரும்பொழுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ராகுக்கான காரகத்துவம் வரும்பொழுது குழந்தைங்க வந்து படிப்பை தடுமாறக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதியான மனப்போக்கு. நம்ம நினைச்ச மார்க் அந்த டைம்ல அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதோட சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல நிலையா இருக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்காது. எந்த திசை அப்படின்னு எடுக்கும் பொழுது ராகு திசை சம்பந்தப்படும் பொழுது சோ அந்த டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரிகர்ஸ் கொடுக்க முடியாது. அவங்க நம்ம நம்ம நினைச்ச மார்க் வரல அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப வந்துட்டு என்ன சொல்லக்கூடாது, கண்டிக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ராகதசை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். நினைச்ச மாதிரி படிப்பையோ கல்வியோ கொடுக்காத ஒரு அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கறது இந்த ராகதசை அப்படிங்கறத எடுத்துக்கணும். அடுத்தது படிக்கும் காலத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்திலயோ சுக்கிரன் உச்சமாயி தசை நடத்தினாலோ கண்டிப்பா கவன குறைபாடு, சொகுசான ஒரு லைஃப் ஸ்டைலு, கவனம் சிதறல் இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். சோ அந்த காலகட்டங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் அப்படிங்கிறதுதான். படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல சுக்கிரன் பலமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது அழகியல் நிபுணர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போகும். ஃபேஷன் டிசைனர், அழகியல் நிபுணர், அது போக பினான்சியல் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்துட்டு இந்த சுக்கிரன் சம்பந்தப்படும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நோக்கிய பயணம். அப்போ பொருளாதாரத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ பொருளாதார ரீதியா பினான்சியல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சுக்கிரன் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். குரு எடுக்கும் பொழுது சர்வீஸ் ஓரியன்டட் தான். குரு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் பிசினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து சர்வீஸா பண்ணும் பொழுது அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது சர்வீஸ்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய போஸ்டிங் லெவல், அதாவது ஐஏஎஸ் அந்த மாதிரி பெரிய போஸ்டிங் லெவல் கொண்டுட்டு போறது. இப்ப டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நான் முயற்சி பண்ணலாமா, கோச்சிங் கிளாஸ் போலாமா அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பார்க்கும்போது குரு வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விடலாம். அவங்க மணி வந்து வேஸ்ட் ஆகாது. அவங்க வந்து அதை நோக்கிய பயணமா இருக்கும். பெரிய போஸ்டிங்காக படிக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா?
அந்த மாதிரி குரு பலமான ஜாதகத்தை அந்த மாதிரி நம்ம எடுத்து பலன் சொல்லலாம். புதன் இருந்துச்சுன்னா தான் நம்ம சொல்லணுமே, ஆல்ரெடி வந்துட்டு கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே ஆடிட்டிங், சிஏ, அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு பூராவுமே படிப்படி கொண்டுட்டு போகலாம். அது போக அந்த தசாபுத்தி வரையில என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கறத சில டிப்ஸ் நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ பிறக்கும் பொழுது கேது திசையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது கேது தசை 7 வருஷம். அடுத்தது வந்து பார்க்கும்போது சுக்கிர தசையா வரும். அப்ப சுக்கிர தசை உங்களுக்கு வந்துட்டு 20, 22 வயசு வரையிலுமே என்னவா வரும்? சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து 20 வருஷத்துக்குரிய கிரகம். அப்ப பாதி அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே சுக்கிரன்ல தான் அவங்களுக்கு வந்து முடியும். சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், கவனமா பாத்துக்கணும். அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா குரு வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரம் அது எங்க இருக்கு, புதனுடைய வீட்டை பாக்குது. அப்போ விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க சார், பேசிட்டே இருக்கீங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்துட்டு நம்ம குரு கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது டீச்சர் வாத்தியார் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பருவத்திலேயே எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. டீச்சர் தானே, வாத்தியார் தானே அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த 20, 25 வயசுல இருக்கக்கூடிய சின்ன வாத்தியார் லெவல்ல இருக்கவங்க கூட சேர்ந்து பழக விடக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நேரா புதன் வீட்டை பாக்குது இல்லையா, அதனால வந்துட்டு படிக்கும் போதே காதல், படிக்கும் போதே திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ சுக்கிர தசை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை தவிர்த்துக்கிறது நல்ல விஷயம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட படிப்பு கொண்டு போறது இன்னும் நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஃபேஷன் டிசைனிங் கொண்டு போகலாம், பினான்சியல் டிபார்ட்மெண்ட் கொண்டு போகலாம், அழகியல் துறை கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை வந்துட்டு இப்போ புதன் திசையில பிறக்குறாங்க. புதன் திசையில பிறக்கும் பொழுது 17 வருஷத்துக்குரிய திசை. அப்போ புதன் அப்படிங்கிறது கல்விக்கான ஒரு அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். புதன் வந்து 6, 8, 12ல மறையாம இருக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்படி மறைஞ்சிச்சுன்னா என்னங்க பண்றது, கல்வியே இல்லாம போயிருமா அப்படின்னு கிடையாதுங்க. கண்டிப்பா புதன் திசையில 2 இடம் மாத்தி படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது போக இனிஷியல் போட்ட ஸ்கூல்ல படிப்பாங்க. இப்ப ஸ்கூல் நேமே வந்துட்டு பாத்தீங்கன்னா SVR, ESI அந்த மாதிரி நிறைய வந்து இனிஷியல் போட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்தது புதன்னா 2 தடவை சொல்லி கொடுக்கணும், 2 ஆசிரியர் வச்சு படிக்க வைக்கணும், ஸ்கூல்லயும் படிக்க வைக்கணும், அது போக டியூஷனும் சேர்த்து விடணும். இதுதான் புதனுக்கான ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கும்போது டிராவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப நம்ம இவங்க பக்கத்துலதான் இருக்காங்க, கொண்டுட்டு போய் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல விட்டுறலாம் அப்படின்னு இருந்தாலும் இவங்க கூட்டிட்டு போக கூடாது. ஸ்கூல் பஸ்ல வச்சு விட்டாங்கன்னா ஒரு 1/2 1 ஹவராவது இப்படியே சுத்திட்டே போவாங்க. எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப டிராவல்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னாலே புதனுக்கான ஒரு அமைப்பு ஆக்டிவேட் ஆகும், கல்விக்கு ஒரு அமைப்பு ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். உறவுகள் ரீதியா பார்க்கும் பொழுது இடமாற்றி இப்ப 6, 8, 12ல மறைஞ்சிருக்கு அப்படின்னா இடமாத்தி படிக்க வைக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்தது உறவுகள் ரீதியா பார்க்கும் பொழுது தாய்மாமன் வீடு அப்படிங்கிறது 6, 8, 12ல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. ஆனாலும் இடமாத்தி படிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட ரீதியா படிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சனி பகவானுடைய திசையில பிறந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் லாங் பீரியட்ஸ்க்குரிய தசை. அப்ப படிக்கும்போது ஒரு 19 வயசு வரையிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சனி பகவானுடைய திசையில தான் வருவாங்க. அதிகப்படியான கல்விகள் வந்து அதுலதான் வரும். கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அதுலதான் வரும். அப்ப சனி பகவான் லக்னத்துல இருந்தாலோ சனி திசை நடந்துச்சுனாலோ மந்த புத்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுதான். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருப்பாங்க. ரொம்ப ஒன்றி படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். சரி, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்க்கும்பொழுது ஹாஸ்டல் போட்டு படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சனி திசையில படிக்கிறவங்களுக்கு. சரி, இவங்க வந்து என்ன மாதிரியான கல்விகள் வந்து படிப்பாங்க
எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது, தொழில் கல்வி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா குடுக்கும். படிச்சு முடிச்ச உடனே வேலை. பாதி படிப்பு, பாதி ஒர்க்கு. நெறைய வந்து பார்க்கும்போது பிராக்டிகல் ஒர்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. மெக்கானிக்கல் லெவல் கொண்டுட்டு போனாலும் இவங்க நல்லா ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான உழைப்பு எஃபெக்ட் போடுறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் லைன், ஐடிஐ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொண்டு போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மருத்துவமும் வரும். சித்தா சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த சனி பகவான் சம்மந்தப்படுவார். அது போக பரம்பரையான ஒரு விஷயங்கள். தன்னுடைய அப்பா இந்த வேலைய செஞ்சாங்க. தன்னுடைய தாத்தா இந்த வேலைய செஞ்சாங்க. இதெல்லாம் வந்துட்டு கன்டின்யூ பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும், சனியும் கன்டினியூட்டியா வரும். அப்பா செஞ்ச தொழிலையோ, தாத்தா செய்த தொழிலையோ வந்துட்டு பரம்பரையா கன்டின்யூ செய்யக்கூடிய ஒரு அமைப்ப கொண்டு வந்து கொடுக்கும். இவங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ், ஸ்கூல்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய அ அ காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்ப அவங்க பிரைவேட் காலேஜே வச்சிருந்தாலும், தன்னுடைய தாத்தா பேர்ல வச்சிருந்திருப்பாங்க. அவரு இறந்திருப்பாரு. அவங்க பேர்ல வந்துட்டு அந்த காலேஜ் இருக்கும். அது போக சூரியனும், சனியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, அரசியல்வாதி இருக்காங்கல்ல, எப்ப அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி பெரியார் மணியம்மை காலேஜ், இந்த மாதிரி இறந்தவங்களுடைய பேர்கள்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இவங்களும் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா வீட்ல இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி தனி தனிமையா இருக்கக்கூடிய அனாதைக்குரிய கிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா நவ கிரகங்கள்ல இந்த அவங்க வந்து பார்க்கும்போது கடைசியில 30 வருஷத்துல வந்து தனிமையா கடைசியா சுத்தி வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஸ்லோவா நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, சனி பகவானுக்கு தான் இருக்கு. அப்போ கூட இருந்து பக்குவமா அனுசரிச்சு எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு கிடையாது. தனித்துவமா இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் தனித்துவமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும், அனுபவ ரீதியான கல்வியையும், அனுபவத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. சோ இறந்தவர்கள் பேர்ல இருக்கக்கூடிய காலேஜ், ஸ்கூல்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி காலேஜ் தேர்ந்தெடுக்கலாம். அது போக தொழில் ரீதியான கல்வி முறைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது ராகு பகவான் அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல பிறந்திருக்கிறாங்க. இல்ல அப்படிங்கும்போது படிக்கிற காலகட்டங்கள்ல ராகு தசை அவங்களுக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா, இந்த குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா படிப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க சுத்தமாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரொம்ப சொகுசான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மன ரீதியான பார்க்கும் பொழுது ரொம்ப எதையுமே வந்து உட்கொணர்ந்து அவங்களால படிப்பை கொண்டுட்டு போக முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு அதர் லாங்குவேஜ் படிக்க வைக்கிறது, அதாவது பார்க்கும்போது வேற லாங்குவேஜ் வேற மதத்தினர் கூட அட்டாச். அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜஸ் செலக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஹிந்துவா இருந்தாங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் நேம்ல, கிறிஸ்டின்ஸ் நேம்ல இருக்கக்கூடிய காலேஜ அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பான முறையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் அனுபவ ரீதியான எடுத்தக்கூடிய உண்மைகள். ஒரு 11th 12th படிக்கக்கூடிய 10th முடிச்சுட்டு அடுத்தது 11th போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ராகதசை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் காலேஜ் வந்துட்டு கிறிஸ்டின் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சேன். இங்கவே வந்துட்டு படிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட கிறிஸ்டின் ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் சேர்த்து விடுங்க. நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கும்போது, அந்த பையன் 10thலயும் மார்க் கம்மி. அப்படி இருக்கிறதுனால, அந்த ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் தான் சீட்டு கிடைச்சுச்சு. அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்போட சீட்டே கிடைச்சுச்சு. மத்த நெறைய ஸ்கூல் ட்ரை பண்ணிட்டாங்க. சீட்டு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் வந்து கிடைக்கல. அந்த ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போய் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த குரூப் வந்து அந்த பையனுக்கு கிடைச்சிச்சு. இப்ப நல்லா வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கண்டினியூட்டியா ஒரு கிரகங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ராகதசை நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், கப்பல் துறை, ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட ரீதியான வெளியுறவுத்துறை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு, அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு எதெல்லாம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு 18 வருஷம் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்துல இருந்து மாற்றம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல சக்சஸ் பண்ணி கொண்டுட்டு போகும். அந்த மாதிரியான படிப்புகளை உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏஐ டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ஸ் சம்பந்தப்பட்டது கேது, சாஃப்ட்வேர் லைன் அத்தனையும் சம்பந்தப்பட்டது வந்துட்டு ராகு. அப்ப வந்துட்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பூராமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். படிச்சு முடிச்சோடனே எது அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கான படிப்பை கொடுக்கும் அப்படின்னா ராகு.
கண்டிப்பா வந்துட்டு வெளிநாடு போனா நல்ல வந்துட்டு சேலரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படிப்புக்கு நீங்க செலவு பண்ணலாம். இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல தாராளமா எடுக்கலாம். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் தாராளமா எடுக்கலாம். ராகு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்க அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்பல் துறை சம்மந்தப்பட்ட படிப்பு தாராளமா எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். அதே போல செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட படிப்பு கண்டிப்பா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, சட்ட ரீதியான படிப்பு அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். புதன் கேது, குரு கேது. புதன் கேது அப்படிங்கிறது, குரு கேது இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்குத்துறை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது. சரிங்களா? பிஏ, பிஎல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொடுக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அத்துணை படிப்புமே வந்துட்டு கேது சம்பந்தப்படும். கேது வந்து ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஏன்னா சுத்தி இருக்கிறத அனலைஸ் பண்ணாது. எப்பயுமே சித்தனும் கேது, பித்தனும் கேது அப்படிங்கிறது. அந்த எந்த விஷயத்துல அவங்க வந்து பித்தா இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட லைன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஒரு புரியாத பாடங்களை வந்து கத்துக்கிறது கேதுவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். புரியாத விஷயத்த புரிய வைக்கிறதும் கேதுக்கு பிடிக்கும், கத்துக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். இப்ப கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியா வந்து எல்லா குழந்தைங்களும் அந்த படிப்பு படிக்க மாட்டாங்க. ஆனா கேது லக்னத்துல இருக்கிறவங்க கெமிஸ்ட்ரி ரீதியான படிப்புகள் வந்து நிறைய படிப்பாங்க, கத்துக்குவாங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து கத்துக்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இந்த கேது சம்பந்தப்பட்ட ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்துட்டு இப்ப எப்படின்னா இப்ப ஓம் சக்தி குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு காலேஜஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியான போறவங்க இருக்கிறவங்க காலேஜ், ஸ்கூலு இதெல்லாம் போய் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணும்பொழுது அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியான ஒரு விஷயங்கள் படிப்பு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அத நம்ம அந்த அந்த ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணி பண்ணும் பொழுது நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அவங்க அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு நம்ம என்ன முனைப்போட செயல்படணும், இவங்களுக்கு இது வருமா வராதா, பேரண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் காசெல்லாம் செலவு பண்றது இல்ல. படிப்புக்கு வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பைசா வந்து இப்போ ஒரு செலவாகுது. ஆனா 2 டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா போய் உட்கார்றது ஸ்டார்டிங் பேமெண்ட் எவ்வளவு தெரியுங்களா? பேசிக் சேலரி ஒரு 15 to 20 இவ்வளவுதான் இருக்கு. அவங்க 4 வருஷம் படிச்சுட்டு போனாலும், 5 வருஷம் படிச்சுட்டு போனாலும், 2 டிகிரி படிச்சுட்டு போனாலும் பேசிக் சேலரி இவ்வளவுதான் இருக்கு. சோ ஒரு நல்ல படிப்பை அவங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு உண்மையிலுமே வந்துட்டு ஒரு தரமான லைஃப் ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஜாதகங்களுக்கு எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 7 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தைங்க வரும்பொழுது அந்த ஜாதகத்தை தான் நம்ம வந்துட்டு என்ன படிப்பு படிப்பாங்கிறத நம்ம அப்பையில இருந்தே கொண்டுட்டு போறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, சிம்ம லக்னம் ஒரு ஜாதகம். சிம்ம லக்னம், லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி, லக்னாதிபதி உச்சம். அப்ப 2ஆம் அதிபதி கூட சேர்க்க நல்ல ஒரு அமைப்பு, பெஸ்டான ஒரு அமைப்பு. லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் வந்துட்டு மேஷத்துல. அப்ப நல்ல ஒரு அமைப்பு, நல்ல சம்பாதிக்கக்கூடிய பையன். ஆனா நடக்கக்கூடிய தசை ராகு தசை. எங்க இருந்து நடத்துது? 8ஆம் இடத்துல. யார் கூட சேர்ந்து? சுக்கிரன். சுக்கிரன் ராகு சேர்க்க இவருடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம். இப்போ அந்த படிப்பை வந்து எப்படி கெடுக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ பார்த்தா பையன் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆவாங்கிறது விதி கொடுப்பன. விதி அப்படித்தான் இருக்கு. ஆனா நடக்கக்கூடிய தசாபுத்தி அவனை எப்படி எல்லாம் ட்ரிகல் பண்ணி விடுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பையன் உள்ள போய் நுழையில ஈவ்டிக்சிங் அது இது சொல்லி அந்த பையன் ரொம்ப அமைதியான பையன், சாஃப்டான பையன். உள்ள அதெல்லாம் போய் அதையெல்லாம் தாண்டி அவன் வெளியே போய் கிளாஸ்ல உட்காந்து படிக்கலாங்கிற ஒரு பொசிஷன் வரும்பொழுது நல்ல மார்க், நல்லா அவங்க அப்பாவும் நல்ல லட்சக்கணக்குல செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. உள்ள போய் உட்காரும் பொழுது இந்த சின்ன சின்ன ட்ரகிள்ஸ் வர்றதெல்லாம் ஒரு 3rd இயர் படிக்கக்கூடிய புள்ள வந்து தட்டி கொடுத்து, பரவாயில்ல தம்பி நான் கூட இருக்கேன், நீ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கேர் பண்ணி ஒரு கேரிங்கா ஒரு பொண்ணு வருது. எதே சுக்ரன் ராகு சேர்க்க அங்க கேரிங்கா ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்காவே இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. சரி இந்த அக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்களே சொல்லிட்டு அந்த அவங்க கூட ஒரு பாண்டிங் நல்லா இருக்கு. அக்கா என்ன பண்றீங்க, போறீங்க வரீங்க இப்படி போயிட்டு இருந்த ஒரு 6 மந்த்ல அது வந்து வேற மாதிரி உறவுகளா மாறிடுச்சு. ராகு கனெக்டிவிட்டி ஆகுறாருல, எப்படியும் வந்து தோசையை திருப்பி போட்டுருவாரு.
ராகு வந்து நம்ம வந்து எப்படி எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த மாரி இந்த பையன் வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து பார்க்கும்பொழுது, இந்த பையன வந்து ஆக்குபேஷன்ஸ் பண்ணிருச்சு. அப்ப வந்துட்டு லவ்வுங்கிற ஒரு இதுக்குள்ள போயிருச்சு. அந்த லவ்வும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்டட். அதாவது நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். கிளாஸ்ல வேற யாரையும் பார்க்கக்கூடாது. வேற யார்ட்டயும் பேசக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிக்ட் பண்ணிடுச்சு அந்த பையன வந்து. அந்த பையன் படிக்க இருக்கிறது வந்துட்டு 17 வயசு முடிஞ்சு 18 வயசு. வாழ்க்கையே இதோட எனக்கு வேண்டாம். இந்த மாரி கஷ்டத்த நான் அனுபவிச்சதே இல்லன்னு சொல்லிட்டு வந்து என்னோட ஆபீஸ்ல உட்காரலாம். "அக்கா, எனக்கு வேண்டாம்க்கா. எனக்கு படிப்பே வேணாம்க்கா. எனக்கு வாழ்க்கையே ரொம்ப போர் அடிச்சிருச்சு." "என்னடா தம்பி இவ்ளோ விரக்தியா பேசுற?" அப்படின்னா, "அக்கா நான் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கிறேன்க்கா" அப்படின்னு. இந்த புள்ள என்ன பண்ணுது, இந்த நைட்டுக்கான வேலை எப்படி இரவுக்கான வேலை, காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். நைட்டு பூரா அந்த பையன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. பேசு, பேசு, ஃபோன் எடுத்து பேசு, பேசுன்னு பையன டார்ச்சர் பண்ணி எவ்வளவு நாள் தான் அவன் பேசுவான்? சரி. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பேசினா ஒரு 1 மாசம் பேசலாம். ஏடா உட்கார்ந்து பேசி பேசி நைட்டு பூரா தூங்க விடாம டார்ச்சர் பண்ணா அந்த பையன் என்னதான் பண்ணுவான்? அவன் ஆல்ரெடி சாஃப்ட் கேரக்டர் வேற. என்னால தாங்கவே முடியலக்கா அப்படிங்கிறான். அடுத்தது பார்த்தோம்னா, அடுத்த நாள் ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும்னா கைய எடுத்துக்கிறது. நீ பேசலன்னா அடுத்த நாள் காலையில கைய கட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அந்த பையன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆனா அந்த பையன் என்ன பண்றான், ரொம்ப சேஃபா அந்த புள்ள படிக்கட்டும்க்கா, நான் காலேஜ்ல இருந்து வெளியில வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதாவது வெளியில வந்துட்டு அந்த 1 இயர் வேஸ்ட். வேற எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. பணம் கட்டியிருக்காங்க. அப்போ நான் உட்கார்ந்து இந்த பையனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் குடுக்குறோம் நம்ம. வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? பையன் கூட உட்கார்ந்து அவங்க அம்மா, அப்பா வந்து எப்படின்னா, இவ்வளோ பணம் கட்டி போக மாட்டேங்கிறானே, அந்த கோவம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சீட்டு கிடைக்கிறது பெருசு. அது போக இவ்வளோ பணம் கட்டிட்டோம், போக மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு முதல்ல ஆள் இல்ல. அப்புறம் உட்கார வச்சு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இவ்ளோ பிரச்சனை அவன்ட்ட இருந்து வருது. ஒரு 18 வயசு பையன்ட்ட அவ்ளோ பிரச்சனை. அக்கா அந்த புள்ளைக்கு வந்துட்டு அப்பா கிடையாது. அது ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கு. அதனால அந்த காலேஜ்ல படிக்கட்டும். நான் காலேஜ விட்டு வெளியில வந்துடுறேன். எனக்கு வந்துட்டு அங்க போறதுக்கே விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உட்கார வச்சு, தம்பி இப்ப மட்டும் தான் உனக்கு கஷ்டமான காலகட்டங்கள். ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க அப்பாவுக்கு நீ உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு உன்னுடைய ஜாதகம் ரொம்ப அருமையா இருக்கு. உனக்கு கவர்மெண்ட் வேலை படிச்ச படிப்புக்கான வேலை மட்டும் தான் உனக்கு கிடைக்கும். புதன் 2ல புதன்னா என்ன கல்விக்கான கிரகம் தானே. படிச்ச படிப்ப வச்சுதான் அவன் சம்பாதிக்கவே முடியும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு அவன் உதறிட்டான் அப்படின்னா, வேற எந்த வேலையும் அவனால செய்ய முடியாது. புதன் வலுத்தவங்க கண்டிப்பா மூளைக்கு மட்டும் தான் வேலை குடுப்பாங்க. சர்வீஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதாவது பிசினஸ் போக மாட்டாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, என்ன தரம் இருக்கோ, அதை வச்சுதான் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நீ பாதியிலே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீன்னா, உன்னோட லைஃப் எதிர்காலம் அப்படியே வேஸ்ட்டா போயிரும். நீ உட்கார்ந்து முதல்ல ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்ந்து எந்த பைசா எதுவும் இல்ல. ஒரு பையனோட எதிர்காலம் தான் இப்ப முதல்ல நம்மளுக்கு முக்கியம். அப்போ நம்ம டைப்பிங் கணக்கு எடுக்க முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு, அவன மைண்ட மாத்தி, இந்த காலகட்டங்கள் ஒரு 6 மாசம் நீ இவ்ளோ பொறுத்துக்கிட்ட. இந்த சுக்கிர புத்தி முடியணும். ஒரு 6 மாசம் வரையிலும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. உனக்கு இப்படிதான் இருக்கும். அதாவது நீ வேற காலேஜ் போனாலும் இன்னொரு பிள்ளைங்க ரீதியா அதே பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால, இத நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க அம்மா, அப்பாவ கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேச சொல்லி, இந்த மாரி பையன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அவ ஒரு 3 வருஷம் படிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது மைண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால ஒரு 3 வருஷம் அவள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம்ன்னு நீங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் குடுத்து, இப்ப அந்த பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம மாத்தி குடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஆளாயிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா, அவங்க கல்விய வச்சு தான் பொழப்பு இருக்கு. கல்விய வச்சு தான் அவனுடைய உயர்தரம் இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஜாப்க்கு போகக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகம். ஆனா, ட்ரிகல்ஸ் வந்து பார்க்கும்போது நடக்கக்கூடிய தசா புத்தியினால வருது. அப்போ அதையும் மாத்தி விட்டு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள மாத்தி குடுத்து, நல்லா படிக்க வைக்கிறோம். அப்படிங்கும்போது அவன் ஏத்துக்கிட்டான். சரிங்க்கா, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். நான் போறேன். அது போக அவங்க அம்மா, அப்பாவ அனுப்பி, இப்போ ஃபர்ஸ்ட்டு போனோனே முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு போனோனே ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டதுனால, எந்த தப்பு எடுத்தாலும் ப்ரொபசர்ஸ் பூராமே இவன தான் கூப்பிடுறாங்க. இவன் தான் பண்ணியிருப்பான், இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுனால. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பிவிட்டு, அவங்க சார் கிட்ட எல்லாம் பேச சொன்னது. இந்த மாதிரி பையன் ரொம்ப பயந்துருக்கான். நீங்க எதுவும் பெருசா இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லி, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே படிச்சுட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மகிட்ட வந்தான். இப்ப 3 இயர் படிச்சுட்டு இருக்கான். ஏதாவது நான் சொல்லியே அனுப்பியிருக்கேன். தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நீ அக்காட்ட கூப்பிட்டு எதா இருந்தாலும்
கேளு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனும் எப்பயா இருந்தாலுமே கூப்பிடுவான். அக்கா இந்த மாதிரிக்கா நான் படிச்சுட்டு இருக்கேன்க்கா, நான் இப்படி போறேன்க்கா, நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் ஏன்னா இப்ப ராகு தசா வரும்போது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுங்கிறத விதி. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல சின்ன சின்ன விஷயங்கள் மைனஸ் வரும்பொழுது, நம்ம இப்படித்தான் உங்கள கேர் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நல்லா 3 இயர் படிச்சுட்டு இருக்கான். நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு என்ன மைனஸ் இருக்கு, அவங்களால என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அததான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம பணம் இருக்குதேன்னு கொண்டுட்டு போய் பிள்ளைங்கள போய் அத ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள போய் திணிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களுக்கு என்ன தசாபுத்தி இருக்கு, அதைய வச்சு அவங்களுடைய பயணத்த நம்ம ஆரம்பிச்சு வைக்கும் பொழுது, ரொம்ப ரொம்ப அழகா வந்து அவங்க படிச்சுட்டு வெளிய வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்லா சம்பாதிப்பாங்க, குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்கங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. சரிங்களா? சரி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரிராஜ் மற்றும் கவிதா சக்திவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேங்க. நன்றி.